Good morning children. Next நம்ம பார்க்க போகிறது tables in HTML. HTML tables எப்படி create பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். Okay. Tables is a grid of rows and columns. Rows and columns இருக்கக்கூடிய informations or tables தான் வந்து நம்ம tablesனு சொல்ல போகிறோம். ஒரு cells. Okay. Cellsனா என்ன? ஒரே ஒரு cell அப்படிங்கிறது வந்து ஒரு rectangular. ஓகேயா அதுதான். பட் rows and columns இருக்கக்கூடிய cells. ஓகே. இப்போ எக்ஸலில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓகேயா எக்ஸலில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் இது ரோஸ் அண்ட் காலம்ஸ், இது ஒரு செல், இங்கிருந்து ரெண்டாவது செல், மூணாவது செல், நாலாவது செல்னு சொல்லி நிறையா காலம்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ எத்தனை காலம்ஸ் கிரியேட் ஆகிருக்கு? 1 2 3 4 5. ஸோ 4 காலம்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, பட் ஒன்லி 1 ரோ. இப்போ இதே இப்போ கவனிங்க 1 2 3 4 5 5 காலம்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ரோஸ் இருக்குது, 8 ரோ அண்ட் 5 காலம்ஸ். ஸோ இப்படி தான் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இஸ் அ டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேபிளை எப்படி HTML நம்ம உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத மெயின் கான்செப்ட். ஓகே, வாட் யூ லேர்ன்ட் அபவுட் டேபிள்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், that the same thing. Create a table in HTML is not as easy as created in OpenOffice Writer. But OpenOffice Writerல ஓப்பன் பண்ணுறது it is not easy அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை. ஓகே, HTML ஓப்பன் பண்ணுறது it is not easy. பட் OpenOfficeல வெரி வெரி ஈஸி. ஓகேயா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டேபிள்ஸை கிரியேட் பண்ணுறதுல என்னென்ன டேக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, the first one, tags to create table element. The first, there are 5 core tags are used to create a table. The 5 tags பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன 5 tags? ஓகே, the first one table அப்படிங்கிற ஒரு tag, the first one table. Second one tr. tr அப்படின்னா என்ன அப்படின்னா table rows. ஓகே, table rows. table அப்படிங்கிறது டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட் table. the next tr அப்படிங்கிறது வந்து table rows. ஓகே, table rows. next one th. thங்கிறது என்னன்னா டேபிளுடைய ஹைட். ஓகே, டேபிளுடைய ஹைட், டேபிள் காலம்ஸ். ஓகே, டேபிள் காலம்ஸ் அப்படிங்கிறது தான் th அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து td. ஓகே, td அப்படிங்கிறது என்ன? டேபிள் டேட்டா. ஓகே, வாட் இஸ் தட்? டேபிள் டேட்டா. உள்ள என்ன டேட்டாஸ் என்ட்ரி போட போகிறோம் செல்லுக்குள்ளே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கேப்ஷன். ஓகே, கேப்ஷன் டேக் டிஃபைன்ஸ் டைட்டில் ஃபார் த டேபிள். ஓகே, டைட்டில் ஃபார் த டேபிள். அந்த டேபிளுக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இந்த 5 தான் மெயின் கோர் ஆஃப் த டேக்ஸ் ஆஃப் த டேபிள் கிரியேஷன். ஓகே, டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான டேக்ஸ். ஓகேயா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 5 கோர்ஸ் நிறைய டேக்ஸ் இருக்குது. ஓகே, வாட் இஸ் தட்? டி பாடி, டேபிள் பாடி. அண்ட் டி வாட் இஸ் தட்? டி ஹெட். ஓகே, டேபிளுடைய ஹெட்டு, டேபிளுடைய பாடி அண்ட் டேபிளுடைய ஃபுட். ஓகே, கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த டேக்கை நம்ம ரேண்டமாக யூஸ் பண்ணிப்போம். டிஃபைன் அண்ட் கண்ட்ரோல் ஹோல் செக்ஷன் ஆஃப் அ டேபிள். இந்த ஹோல் செக்ஷன் ஆஃப் அ டேபிளையும் இதை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல் த அபவ் டேக்ஸ் ஆர் கண்டெய்னர் டேக். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஆல் த டேக்ஸ் ஆர் கண்டெய்னிங் த கண்டெய்னர் டேக். அப்போ என்ன கண்டெய்னர் டேக்னா என்ன? ஓப்பன் இருக்கும், க்ளோஸ் இருக்கும், ஓப்பன் இருக்கும், க்ளோஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிரியேட்டிங் எ டேபிள். நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். With the following illustration, you can learn how to create a table in HTML. ஓகே, எப்படி டேபிளை கிரியேட் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? இங்கே பாருங்கள், ஆஸ் யூஷுவல் HTML கோடு இருக்கும். ஓகே, HTML கோட் கம்பல்சரியாக இருக்கும். இது எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் எடுத்தாலும் இந்த HTML கோடு கம்பல்சரியாக வந்துடும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, டோன்ட் மிஸ் இட். ஓகே, இந்த HTML கோட் அண்ட் ஹெட், இது வந்து HTML ஹெட்டு. ஓகேயா? நாட் டேபிள் ஹெட். ஓகே, இது கவனிச்சுக்கோங்க. தென் எங்கே ஸ்டார்ட் ஆகுது டேபிள்? ஓகே, டேபிள் இங்கே பாருங்கள், டேபிள் பார்டர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. டேபிள் பார்டர், டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறக்கூடிய அந்த பார்டர். ஓகே, டேபிள் கிரியேட் பண்ணுறதுல அதோடைய பார்டர் இங்கே பாருங்கள், இந்த பார்டர். ஓகே, இதான் டேபிள். இந்த பார்டரை தான் அவங்க சொல்கிறாங்க டி. ஓகே, டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1. கேப்ஷன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். கேப்ஷன் அப்படிங்கிறது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். அப்போது எங்கே இருக்குது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு? கவனிங்க, இங்கே இருக்குது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இந்த டேபிள் இங்கே இதோடைய பார்டர் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளோட நேம் என்ன அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இந்த டேபிளுக்குள்ள கண்டென்ட் என்ன இருக்க போகுதுன்னா புக்ஸும் ஆத்தர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்
டிஆர் டேபிள் ரோ. என்னென்ன ரோ ஃபஸ்ட்டு இருக்க போகுதுன்னா புக்ஸு, ஆத்தர்ஸு, பப்ளிஷ். ஓகே, புக்ஸு, ஆத்தர்ஸு, பப்ளிக். ஓகே, இங்கே பாருங்கள் புக்ஸு, ஆத்தர்ஸு, பப்ளிஷ். ஓகே, இங்கே இருக்குது புக்ஸு, ஆத்தர்ஸு, பப்ளிக். இந்த மூணும் டேபிள் ரோவில் இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குள்ள டிஹெச் டேபிள் ஹெட்டு. ஓகே, டேபிள் ஹெட்டாக இருக்க போகுது. டேபிளுடைய ஹெட்டு தான் என்னது அப்படின்னா புக்கு, ஆத்தர், பப்ளிஷர் அப்படின்னு 3 இருக்க போகுது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு டேபிள் ரோ. ஓகே, டேபிள் ரோ. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அகெயின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோ வரணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஃபாக்ஸ் ப்ரோ 2.5, ஆர்கே டாக்ஸாலி, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிபி, வாட் இஸ் தட், பப்ளிஷன்ஸ். ஓகே, இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஆர் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரோவில் வரக்கூடிய டேட்டாஸ், இந்த டேட்டாஸ். ஓகே, டிடி அப்படிங்கிறது டேபிள் டேட்டா, டிஹெச் அப்படிங்கிறது டேபிள் ஹெட்டு. ஓகேயா, ஸோ அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிடும் சிஸ்டம். ஓகேயா, ஸோ ரெண்டுக்குமே டிஆர் 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 தான் டேபிள் ரோ அப்படிங்கிறதா. டேபிள் ரோ வைஸாக டேட்டாஸ் என்ட்ரி ஆகணும்னு சொல்லி. ஆனால் புக், ஆத்தர், பப்ளிஷர் எல்லாம் வந்து டேபிள் ஹெட்டாகவும், டிடி அப்படிங்கிறதெல்லாம் டேபிள் டேட்டாவாகவும் கன்வெர்ட் ஆகிடும். ஓகேயா, பட் இது காமன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு டிடி அப்படிங்கிறதுல 1 by 1 டேட்டாஸ் என்ட்ரி போட்டிருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக டிஆரை க்ளோஸ் பண்ணியிருக்கணும், டேபிளை க்ளோஸ் பண்ணியிருக்கணும், பாடியை க்ளோஸ் பண்ணியிருக்கணும், HTML க்ளோஸ் பண்ணியிருக்கணும். தென் ஆட்டோமேட்டிக்காக we will get the result like this. ஓகேயா, ஸோ இப்படி வந்துடும். ஸோ டிஆரில் ஃபாக்ஸ் ப்ரோ, ஆர்கே, டாக்ஸாலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ். ஓகேயா, 1 by 1 இங்கே இருக்கும். ஓகேயா, டேபிள் ஹெட், புக்கு, ஆத்தர், பப்ளிஷர் அப்படியெல்லாம் இந்த டேட்டாஸ்ன்னு சொல்லி இவங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறது இது. டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1 இது. கேப்ஷன், புக் அண்ட் ஆத்தர்ஸ் நேம்ஸ் அப்படிங்கிறது வந்து இது. ஓகேயா, ஸோ அந்த கோடிங்கில் இருந்து அவுட்புட் இப்படி இருக்கும். ஸோ இதோட அவுட்புட்டில் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். டேபிள்ஸ்னுடைய அட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, டேபிள்ஸ்க்கு உண்டான அட்ரிபியூட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஒன், டேபிள் இஸ் a container tag. There are several attributes to improve the layout of the table. ஓகேயா, ஸோ டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று செல் ஸ்பேசிங். ஒவ்வொரு செல்லுக்கும் உண்டான ஸ்பேஸ், ஃபஸ்ட்டு செல்லுக்கும் செகண்ட் செல்லுக்கு உண்டான ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இட் இஸ் யூஸ்டு டு செட் த ஸ்பேஸ் பிட்வீன் செல் இன் எ டேபிள். த வேல்யூ ஷுட் பி இன் பிக்சல். ஓகே, இன் பிக்சலில் நம்ம கொடுக்க முடியும். இன் பிக்சல்னா 72, ஓகே 155. ஸோ நம்பர்ஸ் எப்படி கொடுத்தாலும் ஒரு 72 அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 inch அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகிடும். ஓகேயா, ஸோ அந்த வரிசையில் தான் வந்து செல் ஸ்பேசிங் கிரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு செல்ஸ் பேடிங். செல் பேடிங் அப்படிங்கிறது என்னென்ன? இட் இஸ் யூஸ்டு டு செட் த ஸ்பேஸ் பிட்வீன் த கண்டென்ட் ஆஃப் அ செல் அண்ட் இஸ் பார்டர். பார்டருக்கும் கண்டென்ட் ஆஃப் செல்லுக்கும் உண்டான ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் செல் பேடிங்கிறது. ஓகேயா, செல் ஸ்பேசிங் அப்படிங்கிறது வந்து இன்னொரு செல்லுக்கும். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு செட் த ஸ்பேஸ் பிட்வீன் செல்ஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் செல் ஸ்பேசிங்கிறது. செல் பேடிங் அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் ஆஃப் செல்லுக்கும் பார்டருக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட். ஓகே, இது வந்து செல் பேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்டர். பார்டர் அட்ரிபியூட் வித் டேபிள். ஓகே, டேபிள் அப்படிங்கிற அந்த டேக் யூஸ் பண்ணி தான் பார்டரை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் ஸ்பெசிஃபை த திக்னஸ் ஆஃப் பார்டர் லைன்ஸ் அரவுண்ட் த செல். செல்லை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர் அதனுடைய திக்னஸை இங்கே மெயின்டைன் பண்ணுது. ஓகேயா, ஸோ த வேல்யூ ஆஃப் த பார்டர் அட்ரிபியூட் ஷுட் பி நான்-ஜீரோ வேல்யூ இன் பிக்சல். ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கு மேலே கம்பல்சரியாக வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, if it is value is 0, the HTML display the table without the border. So without the border data வந்து உள்ள entry ஆயிடும். If it is you are entering the values using 0 means. Okay, yeah. The default value is 0 in most of the browser. But என்ன அப்படின்னா எல்லா ப்ரௌசர்லையும் டிஃபால்ட்டாக பார்டர் எதில் இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். நம்ம தான் அதை பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்டர் கலர். It is used to apply the color to border lines. Border color அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பார்டர் என்ன கலர் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அப்படின்னா கலர்ஸ் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேயா, எந்த கலரில் நமக்கு வேணுமோ அந்த கலர்ஸ்க்கு இது சேஞ்ச் ஆகிடும். தென் குட். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட். ஓகேயா,
It is used to set the position, okay. Set the position of the table within the browser window. It is used to set the position of the within the browser window. Okay, so எங்க இருந்து எங்க வரைக்கும் alignment. Left is the default data position. Left is the default data. Okay, so default அது அங்க தான் இருக்கும். Okay, எங்கேயும் changes ஆகாது. Right or center may be the value of alignment attribute. Left அப்படிங்கிறது வந்து alignmentல default சிஸ்டம்லயே browserலயே HTMLலயே செட் ஆயிருக்கும். நம்ம மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் அலைன்மெண்ட்டில் சென்டர் அண்ட் ரைட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உள்ளே என்டர் ஆகும். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட். நெக்ஸ்ட் பிஜி கலர். ஓகே, பேக்ரவுண்டு கலர். இட் இஸ் யூஸ் டு அப்ளை த பேக்ரவுண்டு கலர் டு தி டேபிள். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் பிஜி கலர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, அதை நம்ம செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹைட் அண்ட் வித்து. ஹைட் அண்ட் வித்து எப்படி ஹைட்டையும் வித்தையும் நம்ம இதில் அலைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. These two attributes are used to specify the height and width of the table in terms of the pixel or percentage. Pixel or percentage. Okay, yeah. So pixelலையும் percentageலையும் மென்ஷன் பண்ணும்போது அந்த பார்டருடைய ஹைட்டையும் வித்தையும் நம்ம அட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகேயா, அலைன்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க? ஆஸ் யூஷுவல் HTML ஹெட் டேக், டைட்டில் டேக், ஓகே, தென் ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாடிக்குள்ளே தான் இதை கொடுத்துருக்காங்க. டேபிள் செல் ஸ்பேசிங் 5. அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 5. செல் பேடிங் 15 கொடுத்துருக்காங்க. அப்போ செல் பேடிங் என்ன? ஒரு செல்லுக்கும் செல்லில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் அதற்குடைய பார்டருக்கும் உண்டான ஸ்பேஸ். ஓகேயா, அது 15. பார்டர் 4. பார்டர் கலர் ப்ளூ. அலைன் ஈக்குவல் டு சென்டர். பிஜி கலர் ஈக்குவல் டு எல்லோ. ஓகே, அப்போ எங்கே இருக்குது? இந்த மாதிரி. ஓகே, செல் ஸ்பேசிங் அப்படிங்கிறது வந்து இது இந்த பார்டருக்கும் இந்த பார்டருக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் வந்து செல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்டர், ஓகே, இந்த ஸ்பேஸு. செல் பேடிங் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் அப்படிங்கிற லாஸ்ட்டில் எஸ் முடியுதில்ல, இந்த எஸ்ஸுக்கும் இந்த பார்டருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து செல் பேடிங் அப்படிங்கிறது. இன்கேஸ் இதை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் சைஸ் கம்மியாயிடும். இதுவே நீங்கள் பெரிய ஃபாண்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து பார்டர் ஸ்பேஸை வந்து கம்மியாக கொடுத்தீங்கன்னா பெரிய லெட்டராக இருக்கும். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஓகே, தென் கலர் எல்லோ கொடுத்துருக்குறோம். பேக்ரவுண்டு இந்த செல்லுக்கு உண்டான பேக்ரவுண்டு கலர், நாட் இந்த ப்ரௌசர் பேக்ரவுண்டு கலர். ஓகே, செல்லுக்கு உண்டான பேக்ரவுண்டு கலர் எல்லோ கொடுத்துருக்குறோம். பார்டர் பாருங்கள் திக்கில் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி பிளாக் கலரில் திக்கில் வந்துடும். ஓகே, இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போது மேபி உங்களுக்கு நான் அதை வேணால் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி ஓகே, ஒரு நோட் பேடு புதுசாக ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட் கிளிக், காப்பி த டெக்ஸ்ட், நோட் பேட் அண்ட் பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணும்போது ஃபைல் சேவ் கொடுத்துட்டு, ஓகே, எங்கே அப்படின்னா நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். D:20 ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் இதுக்குள்ளே. ஓகே, அட்ரிபியூட் table.html அப்படிங்கிற ஃபைல் நேமில் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டேன். ஓகே, தென் ஆஸ் யூஷுவல் we have to go to, ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் table.html. ஓகே, இதை ஓப்பன் பண்ணுங்கிறதுல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் கூகுள் க்ரோம், எனி ஒன். ஓகே, நான் ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சது கன்வெர்ட் டு HTMLக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் டேபிள்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டேபிள்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கோடிங்கில் போயிட்டு எல்லோ அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, எல்லோ. ஸோ எல்லோ எங்கே இருக்குது? பார்டர் கலர் ப்ளூ, பார்டர் கலர் ப்ளூ கொடுத்துருக்கோம். தென் ரைட்டில் வாங்க. ஓகே, செல் அலைன்மெண்ட் சென்டர். பிஜி கலர் பேக்ரவுண்டு கலர் எல்லோ கொடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக இப்போ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பிங்க்.
பிங்க் அப்படிங்கிறதுல P வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வேறு இடத்துல இருந்து நான் உங்களுக்கு காப்பி பண்ண போகிறேன். P அப்படிங்கிற லெட்டர்ஸ் மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி காப்பி, இங்கே கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் சேவ் பண்ணோம், ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இப்போது ப்ரௌசர் போயிட்டு ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரௌசர் போயிட்டு ஓகே இப்போ ரிஃப்ரெஷ் கொடுக்க போகிறோம். ரிஃப்ரெஷ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக see here change it to pink. ஓகே தென் பார்டர், ஓகே பார்டர் 4 கொடுத்தோம்ல, இப்போ பார்டருக்கு வந்து 10 கொடுக்க போகிறோம். சேவ் பண்ணியாச்சு. ஓகே தென் ப்ரௌசர் போயாச்சு, இங்கே ரிஃப்ரெஷ் கொடுக்க போகிறோம். see here பார்டர் 10 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா change it to with 10 ஆயிடுச்சு. ஓகே இப்போ செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகே ஸோ அதுக்காக நான் இங்கே வரேன். செல் ஸ்பேசிங், ஓகே ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு உண்டான ஸ்பேஸ் 5 இருக்கா, நான் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ப்ரௌசர் போகிறேன், ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்துக்குங்க செல் ஸ்பேசிங் இந்த இடத்த இங்கே இங்கே இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே see here ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சா, ஓகே ஸ்பேஸ் அதிகமாக. செல் பேடிங் இப்போ 15 கொடுத்துருக்கேன்ல, இதை நான் வந்து வெறும் 5 கொடுக்குறேன். ஓகே அகெயின் ஐ எம் கோயிங் டு see ஒவ்வொரு மாடிஃபிகேஷன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ப்ரௌசரை டேட்டாஸை HTML இருக்கக்கூடிய டேட்டாஸை சேவ் பண்ணிக்கணும், ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும். see here இப்போ நான் கம்மி பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்ஸுக்கும் இந்த பார்டருக்கும் உண்டான ஸ்பேஸ் என்ன பண்ணிடுச்சு, கம்மி பண்ணிடுச்சு. இங்கே கம்மியானதுனால இங்கேயும் கம்மி பண்ணிடுச்சு. ஓகேயா, ஸோ பார்டர் 10 அதிகமாக இருந்துச்சு, நான் மாற்றிருக்கேன். ஓகே ஸோ பார்டர் கலர், ஓகே பார்டர் கலர் நான் என்ன பண்ணிட்டேன் ப்ளூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு என்ன கொடுக்க ரெட்டு. ஓகே ரெட்டு கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஓகே ப்ரௌசர் வந்தாச்சு. தென் அகெயின் ரிஃப்ரெஷ், see here change it to color. பட் இங்கேயும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பார்டர் கலர், செல்லுடைய பார்டர் கலர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாஸை HTML இருக்கக்கூடிய டேபிள்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ரிபியூட்ஸ் ஆஃப் TD, TH அண்ட் TR. ஸோ வாட் ஆர் த நேம் ஆஃப் த TD, TH அண்ட் TR? இப்போ ஒவ்வொரு டேகையும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து டுமாரோவில் கொஸ்டின் செஷனில் வரப்போகுது. ஓகேயா, TD, TH, TR. TD அப்படிங்கிறது வந்து டேபிள் டேட்டா, TH அப்படிங்கிறது டேபிள் ஹெட்டு, TR அப்படிங்கிறது டேபிள் ரோ. ஸோ இதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே the first one align, used to specify the horizontal alignment of the content within a cell. ஸோ கம்பல்சரியாக அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்னா என்ன, லெஃப்ட் இஸ் த டிஃபால்ட் அலைன்மெண்ட், பாசிபிள் வேல்யூஸ் ஆர் ரைட் அண்ட் சென்டர். ஸோ ரைட்லையும் சென்டர்லையும் இட் இஸ் பாசிபிள், பட் டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வி அலைன்மெண்ட். வி அலைன்மெண்ட்னா என்ன, இட்ஸ் அ வெர்டிக்கல் அலைன்மெண்ட். ஓகே வெர்டிக்கல் அலைன்மெண்ட், ஓகே மேலேருந்து கீழே வர மாதிரி. ஓகேயா, ஸோ மேலே ஃபஸ்ட் லெட்டர் ஆர் இருக்கும், அடுத்த நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஐ இருக்கும், நெக்ஸ்ட் லைனில் ஜி இருக்கும், நெக்ஸ்ட் லைனில் ஹச் இருக்கும், நெக்ஸ்ட் லைனில் டி இருக்கும், ரைட் அப்படி இருக்கும். ஓகே அது வந்து வி அலைன்மெண்ட், வெர்டிக்கல் அலைன்மெண்ட். யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த வெர்டிக்கல் அலைன்மெண்ட் ஆஃப் த கண்டென்ட் வித்தின் அ செல். வித்தின் அ செல்லுக்குள்ளேயே இருக்கும். பாட்டம் இஸ் த டிஃபால்ட் அலைன்மெண்ட். எங்கே இருக்க வெர்டிக்கல் அலைன்மெண்ட்னா டிஃபால்ட் அலைன்மெண்ட் கீழே தான் இருக்கும், பாட்டமில் இருக்கும். ஓகே பாசிபிள்ஸ் வேல்யூஸ் ஆர் டாப் அண்ட் மிடில். ஓகேயா, டாப் அண்ட் மிடில், மேலே இருந்து சென்டரில் இருக்கிறதும் என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட் அலைன்மெண்ட்டாக பண்ண முடியாது, அது நம்ம மாற்றிக்க முடியும். பட் எங்கே இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டாக பாட்டமில் தான் இருக்கும். ஓகே இந்த நெக்ஸ்ட் பாருங்கள் வித். வித் அப்படிங்கிறது வந்து த சைஸ் ஆஃப் த வித். ஓகே யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த வித் ஆஃப் த செல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பிக்சல் ஆர் பெர்சன்டேஜ். வித் அப்படிங்கிறது வந்து டேபிள் டேட்டாவாக இருக்கட்டும், டேபிள் ஹெட்டராக இருக்கட்டும், டேபிள் ரோவாக இருக்கட்டும், எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்சலில் நம்ம போட போகிறோம். ஓகே பர்சன்டேஜ்லையும் பிக்சல்லையும் போட போகிறோம். பர்சன்டேஜை போட்டாலும் பிக்சலில் போட்டாலும் இது சேம் தான். ஓகே நெக்ஸ்ட் பிஜி கலர் அண்ட் பேக்ரவுண்டு. பேக்ரவுண்டு கலர் செல்லுடைய பேக்ரவுண்டு கலர். ஓகே டேபிளுடைய டேட்டா, டேபிளுடைய ஹெட்டிங், டேபிளுடைய ரோ, இதனுடைய பேக்ரவுண்டு கலர்ஸ். ஓகே BG colors attribute is used to apply the particular color to background of the cell. செல்லுடைய பேக்ரவுண்ட் கலர்ஸை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் attributes is used to apply an image or picture as background of the cell. இதனுடைய பேக்ரவுண்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸையும் கொடுக்க முடியும்,
பிக்சரையும் நம்ம பேக்ரவுண்டு கலர்ஸை நம்ம கொடுக்க முடியும், ஒரு இமேஜஸ். ஓகேயா, அப்படியும் செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரோ ஸ்பேன் அண்ட் கால் ஸ்பேன். ஓகே, ரோ ஸ்பேன் அண்ட் கால் ஸ்பேன் இது ஒரு புது கான்செப்ட். ரோ ஸ்பேன் அண்ட் கால் ஸ்பேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரோ ஸ்பேன் அட்ரிபியூட் இஸ் யூஸ்டு டு மெர்ஜ் 2 or more cells in row as a single cell. ரோ ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோல் இருக்கக்கூடிய டோட்டல் ரோஸையும் ஓகே ஒரே ஒரு ரோவை மாற்றிடும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸலில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இங்கே இருக்குது. ஓகே, இப்போது நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் கொண்டு போயிட்டேன். இப்போ மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இங்கே. ஓகேயா, மெர்ஜ் அண்ட் சென்டர் இதை நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிருன்னா, சி ஹியர் இது எல்லாமே ஒவ்வொரு செல்லாக காட்டுது. ஆனால் இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா பாருங்கள் ஒரே செல்லாக மாறிடுச்சு. அப்போ C5ல் ஸ்டார்ட் பண்ணி H5 வரைக்கும் எல்லாமே ஒரே செல்லாக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ இதே போல தான் என்ன பண்ண போகிறோம்னா ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லி HTML கொடுக்க போகிறோம். ரோ ஸ்பேன். கால் ஸ்பேன் அப்படின்னா என்ன, மோர் தென் ஒன் காலம்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஒரே செல்லாக மாற்ற போகிறோம். ஓகே, மோர் தென் ஒன் செல்ஸ். ஓகே, கால் ஸ்பேன் இது இப்படி இருக்கக்கூடிய டேட்டாஸை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ ஒரே செல். இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது, பட் இங்கே பாருங்கள் ஒரே செல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது கால் ஸ்பேன். இதே தான் HTML நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்படி வெர்டிகலாக மாற்றுறதுக்கு பேர் கால் ஸ்பேன், ரோ வைஸாக மாற்றுறது வந்து ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, இதுதான் சொல்கிறது. எப்படி இதை கொடுக்க போகிறாங்க, எதுக்காக இதை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஓகே, இப்போது குரூப் இருக்குது. என்னென்ன குரூப்பு, 11th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ், காமர்ஸ். அப்போ சயின்ஸும் காமர்ஸும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே எதில் இருக்குது அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு. அப்போ இந்த ரெண்டையும் 11th அப்படிங்கிறத மெர்ஜ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால் ஸ்பேன் கொடுக்க போகிறோம். அப்போ 11th அப்படிங்கிறத கால் ஸ்பேனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 11th அப்படிங்கிறத கால் ஸ்பேனில் கொடுத்துருப்பாங்க ஆர் ரோ ஸ்பேனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, இங்கே ஏன் அவங்க வந்து கவனிங்க 11th அப்படிங்கிறத ரோ ஸ்பேனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் அதை ரோ ஸ்பேனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, see here more than one ரோல் இருக்கக்கூடிய வேல்யூஸ், இது ஒரு ரோ இது ஒரு ரோ இல்லையா. அப்போது 11th வந்து ரோ ஸ்பேனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, கால் ஸ்பேன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு காலம் இது ஒரு காலம் இது ஒரு காலம். அப்போ இந்த 2016-17 ரெண்டு காலமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை கால் ஸ்பேனில் கொடுத்துருப்பாங்க. 2016 and 17 கால் ஸ்பேனில் கொடுத்துருப்பாங்க. கவனிங்க எங்கே இருக்குன்னு பார்ப்போமா. 2016 and 17 எங்கே இருக்குது, 2016 and 17 see here 2016 and 17 கால் ஸ்பேனில் இங்கே பாருங்கள் அதனுடைய பிளேஸில் 2016 and 17 கால் ஸ்பேனில். அப்போ மோர் தென் ஒன் காலமை இங்கே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ கால் ஸ்பேன். ஓகே, மோர் தென் ஒன் ரோவஸ் மெர்ஜ் பண்ணால் அது வந்து ரோ ஸ்பேனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் டேட்டாஸ் வந்து நமக்கு வரும். ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் இன் HTML. லிஸ்ட்டு எப்படி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். HTML சப்போர்ட்ஸ் 3 types ஆஃப் லிஸ்ட் வைஸ். 3 types ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்பர்டு லிஸ்ட், செகண்ட் ஒன் அன்னம்பர்டு லிஸ்ட் அண்ட் தேர்ட் ஒன் டெஃபினிஷன். ஓகே, 3 டைப்ஸ் இருக்குது. நம்பர்ட், unnumbered, definition அப்படின்னு சொல்லி 3. These list are called as a ordered list. Okay, ordered list. லிஸ்ட்லயே 2 டைப்ஸ் இருக்கு. ordered list, unordered list அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஓகே, ordered listல நம்பர், unnumber and definitions அப்படிங்கிறது வந்துரும். unordered listல definitions and list respectively. unordered listல என்னன்னா definitions உள்ள வந்துரும். ஓகே, அது என்னென்ன அப்படின்னு ஒன்றே ஒன்றா பார்ப்போம். நம்பர்ஸ் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்டு லிஸ்ட். ஓகே, நம்பர்ஸ் லிஸ்ட்னு சொல்லலாம், சாரி நம்பர்டு லிஸ்ட்னு சொல்லலாம், ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, ஆர்டர்டு லிஸ்ட்டில் நம்பர்டு என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நம்பர்டு லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் வித்தின் டேக் பேர். ஸோ நம்பர்டு லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் வித்தின் டேக் பேர். வாட் டேக் பேர்? இட் இஸ் எ வாட் இஸ் தட்? க்ளோசிங் டேக்ஸ் இருக்கும். ஓகே, கண்டெய்னர் டேக். OL அப்படிங்கிறது வந்து ஆர்டர்டு லிஸ்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. ஓகே, OL. ஸோ OLல கொடுத்துட்டோம்னா ஆர்டர்டு லிஸ்ட்டு 1 by 1 போட ஆரம்பிச்சிடும். ஓகே, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி ஆர்டர்டு லிஸ்ட்டில் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். த டேக் லிஸ்ட் 1 இஸ் யூஸ்டு டு ப்ரெசென்ட் த லிஸ்ட் ஐட்டம் இன் த லிஸ்ட். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த LI அப்படின்னு வந்துடும். ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே LI அப்படிங்கிற ஒரு கமாண்ட்.
அந்த டேகுக்குள்ளே தான் ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ ஓகே, இப்போ கிராசரி திங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓஎல் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கிராசரி திங்ஸ் என்னென்ன ஒன் பை ஒன்னாக போட போகிறோம். ஓகே, எல்ஐ அப்படின்னு போட்டுருவோம். அப்போ ஒவ்வொரு கிராசரி திங்ஸை போட்டுருவோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர்டு லிஸ்ட். அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன வரும்? தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, தென் மலையாளம், ஓகே, தென் மேக்ஸு, சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸு, பாட்டனி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் உள்ள வந்துடும். ஸோ இப்படி தான் லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேயா? ஆர்டர்டு லிஸ்ட் டிஸ்பிளேஸ் ஐட்டம்ஸ் இன் எ நியூமரிக்கல் ஆர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். நியூமரிக்கல் நம்பர்ஸ் ஆர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் உள்ள வந்துடும். ஸோ நியூமரிக்கல் நம்பர்ஸ்னால் என்ன? 10, 11, 12, 13 அப்படி போகும். அதர்வைஸ் 1, 2, 3, 4, 5 வரும். ஆர் 101, 102 இப்படி போகும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா ஏபிசிடி இந்த மாதிரி வரும். நம்ம எந்த மென்ஷன் பண்ணுறோமோ அதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். போத் ஓஎல் அண்ட் எல்ஐ டேக்ஸ் ஆர் கண்டெய்னர் டேக்ஸ். இந்த ரெண்டுமே கண்டெய்னர் டேக்ஸ் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணி கம்பல்சரியாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகே, பட் த யூஸ்வல் த ப்ராக்டிசஸ் க்ளோசிங் டேக் எல்ஐ இஸ் நெவர் யூஸ்டு. பட் ப்ராக்டிஸில் எல்ஐ அப்படிங்கிற டேகுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோசிங் டேக் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்குது. ஓகே, எம்டி டேக்காக தான் இருக்குது. எதுக்கு? எல்ஐக்கு மட்டும். பட் ஓஎல் அப்படிங்கிறதுக்கு கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேயா? சி ஹியர் அவங்க எல்ஐ மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் சிஸ்டம் டேக்கன் 1, 2, 3, 4, 5 இன் தி ப்ரௌசரில் அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்டர்டு லிஸ்ட்டு. ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கு உண்டான அட்ரிபியூட் என்ன? டைப், சேஞ்சிங் நம்பர் ஸ்டைல். ஓகே, ஃபஸ்ட்டு 2 இருக்குது. என்னென்ன அப்படின்னா டைப் அண்ட் ஸ்டார்ட். ஓகே, இந்த 2 டேக்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்குது. டைப் அப்படிங்கிறது சேஞ்சிங் நம்பர் ஸ்டைல். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து சேஞ்சிங் நம்பர்ஸ் ஆர்டர். ஓகே, 1, 2, 3 அப்படிங்கிற ஆர்டரா, ஆர் 10, 4, 5 10, 11, 12, 13 அந்த ஆர்டரா, ஆர் 100 எந்த ஆர்டரில் வேணும். டைப் அப்படிங்கிறது சேஞ்சிங் நம்பர் ஸ்டைல். எந்தெந்த நம்பர் ஸ்டைலு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எந்தெந்த டைப் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் அப்படிங்கிறதுல எது வரும் அப்படின்னா இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த நம்பர் ஸ்டைல். த டிஃபால்ட் நம்பர் ஸ்டைல் இஸ் ஸ்டாண்டர்ட் அரபிக். ஓகே, நியூமரல்ஸ் 1, 2, 3, and 2. ஓகே, இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, டைப் வேல்யூ 1 ஸ்டாண்டர்ட் அரபிக் நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5 லைக் தட். ஏ அப்படின்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஏபிசிடி இப்படி வந்துடும். கேபிட்டல் ஏனா கேபிட்டல் ஏபிசிடி இப்படி வந்துடும். ஓகே, நம்பர் ஸ்டைலில். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன். ஐ அப்படின்னா லோயர் கேஸில் ஐயில் ரோமன் நம்பர். ஓகே, ரோமன் 1, ரோமன் நம்பர் 2, ரோமன் நம்பர் 3, ரோமன் நம்பர் 4, 5 அப் டு தட். ஓகே, அண்ட் கேபிட்டல் ரோமன் இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே நம்பர் ஸ்டைலில் வந்துடும், டைப்பில். ஓகே, நம்பர் வந்துடும், டைப்பில் வந்துடும். ஓகேயா? ஸோ இது வந்து ஸ்டார்ட். அடுத்தது ஸ்டார்ட்டுக்கு உண்டானது இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த நம்பர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வித் விச் ஸ்டார்ட் த லிஸ்ட். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். த டிஃபால்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் 1. நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஸ்டார்டிங் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். த வேல்யூஸ் ஆஃப் ஸ்டார்ட் அட்ரிபியூட் ஷுட் பி டெசிமல் நம்பர்ஸ். கம்பல்சரியாக டெசிமல் நம்பர்ஸ் தான் இந்த வேல்யூ ஸ்டார்ட் பண்ணும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் த நம்பரிங் ஸ்டைல் பீயிங் யூஸ்டு. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்பரிங் டேக்கை யூஸ் பண்ணுறதுனால இதோடைய ஸ்டார்டிங் எங்கே இருக்குன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இஃப் இட் இஸ் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணணும். எந்த நம்பர்லேருந்து நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம்னா அதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேயா? சி ஹியர் ஓஎல் டைப் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ அப்படின்னு இல்லை, ரோமன் நம்பர் ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் 5. ஓகே, 5லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ ரோமன் நம்பர் ஐ அப்படிங்கிறது அந்த ஃபார்மேட்டு. ஆனால் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? 5ல் ரோமன் நம்பர் 5லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டு? ரோமன் நம்பர் ஃபார்மேட். ஸ்மால் ரோமன் நம்பர் ஃபார்மேட்டு ஸ்டார்ட் பண்ணுறது 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ரிசல்ட் என்ன இருக்கும்? ரோமன் நம்பர் 5, 6, 7, 8, 9. ஸோ 5 சப்ஜெக்ட் அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோமன் நம்பர் 5 அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எதுவாக இருக்கணும்? டைப்பு ரோமன் நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. ஸோ சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது? இதில் இருக்குது. எதில் இருக்குது? லிஸ்ட்டில் இருக்குது. இந்த லிஸ்ட்டெல்லாம் எதில் இருக்குது? ஆர்டர்டு லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டாக நமக்கு இருக்க போகிறது வந்து அன்நம்பர்டு லிஸ்ட்டு, அதாவது அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அன்ஆர்டர்டு லிஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். த அன்ஆர்டர்டு லிஸ்ட் ஆர் ஆஃபன் ரெஃபர்டு ஆஸ் புல்லட் லிஸ்ட்டு. ஓகே, புல்லட் லிஸ்ட்டு இது வந்து மென்ஷன் பண்ண முடியாது. இது 1, 2, 3 அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியாது. இது நார்மலாக புல்லட் அப்படிங்கிற லெட்டர்ஸில் வந்துடும். அப்போ புல்லட்னா என்ன? ஒரு சிம்பிள், டிக் சிம்பிளோ அல்லது டாட் சிம்பிளோ அல்லது நம்ம வேர்டில் டாக்குமெண்ட்டில் இருக்கும் இல்லையா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ். ஓகே, ஸோ அதில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லா டிசைன்ஸும் வந்துடும். இது எதில் இருக்குது அப்படின்னா
அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வரும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு உண்டான ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இதோட இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே.